பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். யோவான் 14:21. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணையில்லா இறை அன்பை அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வளமற்ற பால நிலத்தில் பட்டமளம் தளிர்க்க முடியாது. அதுபோல அன்பு இல்லாத மனித வாழ்வு பாழானதுதான். அன்பு இறைவனின் பண்பு. இறைவன் அன்புமயமாக விளங்குகிறார். அன்பே இறைவன் என்கிறார் புனித யோவான். அன்பு செய்பவர் இறைவனில் வாழ்கிறார். அன்பு செய்பவர் உள்ளங்களில் இறைவனும் குடிகொள்ளுகிறார். தன் பணியை தொடர்ந்து செய்யவே இயேசு தம் சீடர்களை தேர்ந்தெடுத்தார். தந்தை தம்மை அனுப்பியது போல இயேசுவும் சீடர்களை அனுப்பினார். அவர் தந்தையுடன் இணைந்திருப்பது போலவே சீடர்களும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது போலவே அவர்களும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அன்பின் உரைகள். கீழ்ப்படிதல் தந்தையின் கட்டளைக்கு பணியாதவன் தந்தையை மதிப்பதில்லை என்பது போல அன்பு செய்வதுமில்லை. நாம் இயேசுவின் அன்பையும் தந்தையின் அரவணைப்பையும் பெற வேண்டுமானால் இறைவனின் வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான். என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூர்வார். நாங்களும் அவனிடம் வந்து குடிகொள்வோம். என்னை அன்பு செய்யாதவன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை என்ற இயேசுவின் வாக்கு நம் இதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். இவ்விதம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையே ஒருவருக்கொருவர் உறவு இருக்க தேவைப்பட்டது அன்பு. அதே அன்பை இன்று நாம் கொண்டு வாழ்ந்தால் இறைவனோடு என்றும் நட்பு கொண்டு வாழ முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே. இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும், இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.